இப்போல்லாம் டெய்லி இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து ஒரே டிஎம் தான். ப்ரோ ஏதாட்டும் உங்கள் கம்பெனியில் ஓப்பனிங் இருக்குமா, ப்ரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியில் வேகன்சி இருக்குமா, ப்ரோ எதுலையாட்டு ரெஃபர் பண்ணுங்க ப்ரோன்னு. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்கேன், ஓகே என்ன மாதிரி ஒர்க் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, என்ன ரிலேட்டட் ஒர்க்குன்னு கேட்டால் அவங்க ஒரே வார்த்தை என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்க்கேன், ஆனால் பிபிஓ வேண்டாம், சிஸ்டமுக்கு முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வேலை வேணும். இதே தான் எல்லாரும் கேட்காங்க. அப்போ நான் அவங்க கிட்ட கேட்கேன், சரி உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியும் அதை சொன்னாதானே அதுக்கேற்றபடி நான் ஒர்க் வந்து சொல்ல முடியும். அப்போ உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியும் அதை சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்கேன். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஐடியில் என்னென்ன ஒர்க் இருக்குன்னே தெரில. ஐடியில் டேட்டா அனலிஸ்ட்டில் ஆரம்பித்து சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெஸ்டர் வரை இருக்குது. இன்னொரு பக்கம் போனீங்கன்னா டிசைனரில் ஆரம்பித்து சைபர் செக்யூரிட்டி என்னெல்லாமோ இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்குன்னு தெரியணும், முதல்ல உங்களுக்கு என்ன வரும்னு தெரியணும். ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டாதான் முதல்ல நம்மளால் கம்பெனியில் ஓப்பனிங்ஸே எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நோ யுவர் ஸ்கில், தென் ப்ராக்டிஸ். அங்கே வந்து நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்குது. கூகுள், சேட் ஜிபிடி இப்போ இருக்குது, யூடியூப் இருக்குது. இதுலலாம் நிறைய கற்றுக்கலாம். இது இல்லைனாலும் கோர்ஸஸே நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. முதல்ல ஏதாட்டும் ஒரு கோர்ஸை கற்றுக்கிட்டு என்கிட்ட வந்துட்டு ப்ரோ நான் இதை வந்து கற்றுக்கிட்டேன், எனக்கு இப்போ இதுக்கு ரிலேட்டட் ஒர்க் இருக்குமா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ரெஃபர் பண்ணியோ இல்லை எனக்கு தெரிஞ்ச கம்பெனியில் ஜாப் ஓப்பனிங் இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் கரியர் குரோத்துக்கு தேவையான கைடன்ஸ் நான் கொடுக்கேன். ஸோ முதல்ல ஒன்று நீ பில்ட் பண்ணு, அதுக்கப்புறம் எனக்கு டிஎம் பண்ணு. ஃபாலோ ஃபார் மோர் கரியர் கைடன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்.